Assalamu alaikum. Hi everyone. Welcome back to my channel. We all are doing good. 100 days 100 videos. இன்னைக்கு டே 31 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து எந்த ரெசிபி வீடியோவும் கிடையாது. நான் சும்மா வெளில போயிருந்தேன். அதுதான் உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸ் எடுத்து காட்டலான்னு சொல்லி நான் வந்து ஷுவைக்கில் இருக்கிற வந்து சிட்டி ஹைப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தேன். சும்மா போயிருந்தேன் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி அங்கே போனால் இதெல்லாம் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அப்படியே செட்டெல்லாம் வந்து ஆஃபரில் இருந்துச்சு. உள்ளே போனீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து எது ஆஃபர் இருக்கோ அங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸைட்டு, மினிசோ, இங்கே நம்ம இந்தியாவில் மினிசோ பார்த்துருப்போம். இங்கேயும் மினிசோ நிறைய குவைத்திஸ்லாம் விரும்பி வாங்குவாங்க மினிசோவில். அதுக்கப்புறம் கீழே அண்டர் கிரவுண்டில் தான் வந்து நமக்கு க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. குழந்த வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி ட்ராலி எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தேன் எல்லாமே நார்மலாக இங்கே ப்ரைஸ் ரேஞ்செலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து சில்வர் பாத்திரம் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான். ஆனால் விலைலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு டபுள் ட்ரிபிள்னு இருக்கும். ஒரு சின்னதாக நீங்கள் பால் சட்டி எடுத்தாலே வந்து இங்கே இருக்கிற நம்ம ஊர் காசுக்கு வந்து 600 இந்த மாதிரி வரும். எல்லாமே இருக்கும் இங்கே சொல்லப்போனால். கிட்டத்தட்ட கிளாஸ் ஐட்டம்ஸு, பாட்டில்ஸு, வீட்டுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். ட்ரெஸ்ஸுன்னு அப்படி எல்லாமே கிடைக்கும். நான் சும்மா சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஆஃபரில் இருந்துச்சு. இந்த டவலு, பிளாங்கெட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆஃபரில் இருந்துச்சு. 2 தினார் 3 தினார் 3 தினார்னா 1 தினார் வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து 300. அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோன்னு சொல்லி. மற்ற கடையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில் ரொம்பவுமே விலை அதிகமாக தான் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஆனால் ப்ராடக்டோட குவாலிட்டினா எல்லாமே சேம் தான். பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தேன் ஒன்றும் செட் ஆகலை. சரி ஓகே பனானா வாங்கலான்னு சொல்லி பனானா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நான் அதனால் பனானா வாங்கிட்டு வெயிட் போட போயிட்டேன். இங்கே எப்படின்னா இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கினோன்னா எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துகிட்டு வெயிட் போடுறதுக்காக அங்கே ஆளுங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் வெயிட் போட்டால் அவங்க அதை வெயிட்டுக்கு ஏற்ற நமக்கு என்ன ப்ரைஸோ அது ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. அது நம்ம பே பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா போய் பார்த்தேன் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இல்லை, ரொம்ப காலியாகவே இருந்துச்சு. பூண்டு கூட பார்த்தேன் ரொம்ப நல்லா இல்லை. அதனால கொஞ்சமாக எமர்ஜென்சிக்கு மட்டும் வாங்கிட்டு இதெல்லாம் வந்து மீட் கடை, கறி கடை இதெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் பால் வாங்கலான்னு பால் செக்ஷன் போயாச்சு. நார்மலாக நான் பால் வந்து பக்காலானா பொட்டி கடையிலே எனக்கு கம்மி விலை தான் இருக்கும். ஆனால் இங்கே அதை விட இங்கே அதிகமாக இருந்துச்சு பால் விலை. இதெல்லாம் வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸு, இதெல்லாம் ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சும்மா போனேன். சரி ஓகே உங்களுக்கும் சின்ன கிளிப்ஸ் எடுத்து போடலான்னு சொல்லி தான். நிறைய பேர் என் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. இன்ஷால்லா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இது வந்து டார்ட்டிலா பிரெட். அதான் அன்றைக்கி நான் ஷவர்மா செஞ்சல அந்த பிரெட்டு தான் இது. இதில் தான் வந்து ஷவர்மா அன்றைக்கி செஞ்சது. இதெல்லாம் வந்து அரிசி. இங்கே வந்து மேக்ஸிமம் நிறைய அரிசி வகை கிடைக்குங்க. அதுவும் கேரளா அரிசிலாம் வந்து இங்கே சொல்லவே கிடையாது, நிறைய கிடைக்கும். ஆனால் நம்ம ஊர் அரிசி அந்த வந்து உடச்ச அரிசின்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் கிடைக்காது. பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். சரி ஓகே வாங்கின பொருள்லாம் எடுத்துகிட்டு பில்லிங் செக்ஷன் போயாச்சு. பில் போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் அவ்வளோதான். நாங்கள் எதுவும் அதிகமாக வாங்கலை. அப்படியே வெளில மேலே போயாச்சு. மேலே போனால் அங்கே வந்து பாஸ்கின் ராபின் இருந்துச்சு ஐஸ்கிரீமு. நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். சரி அன்றைக்கி வாங்கி சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா நிறைய கண்டென்ட்டோட நிறைய வீடியோஸ் போடுறேன் நான். அன்றைக்கி நான் வந்து காட்டன் கேண்டி தான் வாங்கி சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட். உண்மையாக எல்லாருமே பாஸ்கின் ராபின் போனீங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். டாப்பிங்ஸ்க்கு வந்து நான் வந்து அதிகமாக எதுவுமே ப்ரிஃபர் பண்ணலை. எனக்கு வந்து அது வெறும்னே சாப்பிட்டு பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் காட்டன் கேண்டி வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.